அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு சில குறிப்பிட்ட பார்சல்கள் இன்னும் போடாமல் இருக்குது. இன்றைக்கி 2-3 போட்டிருக்கேன், நாளைக்கு 2-3 போடுவேன். வாங்க ஒரு சின்ன கலெக்ஷன் போவோம். இது செகண்ட் இஷ்யூ. ஃபஸ்ட்டு இஷ்யூ டிவைடட் கோடு போட்டிருக்கோம் பின்னாடி. இங்கே ஒரு 15-18 இருக்கும். இதில் 10 எண்ணம் கரெக்டாக இருக்கும். 10 இலைத்துளிகள் கரெக்டாக இருக்கும். இது யூஎன்சி காயின் ஒரு பாக்கெட்டு. இது 2018 என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். 2018 மும்பை மின்ட்டு. மும்பை மின்ட். இதில் தான் நல்லா கண்டிஷனாக தெளிவாக தெரியுது. 2018 மும்பை மின்ட் 100 காயின். இது அற்புதமான காயின். ஆனால் ஒரு சில இது ரொம்ப மஞ்சளாக இருக்குது. ஒரு சில நாணயங்கள் ரொம்பவும் மஞ்சளாக இருக்குது. இந்த இடத்துல இது மஞ்சள் கம்மி, இது மஞ்சள் அதிகம். ஒரு அருமையான கலெக்ஷன். இந்த காயின் இல்லாதவங்க, உங்களோட கலெக்ஷன் இல்லாதவங்க, யூஎன்சி இல்லாதவங்க ஒரு 10 காயின் வாங்கி நீங்கள் உங்களோட பதிவில் வச்சுக்கோங்க, உங்களுடைய சேஃப்டியில் வச்சுக்கோங்க. இது இனிமேல் யூஎன்சி கிடைக்காது உங்களுக்கு. பேங்க்லாம் வாங்க முடியாது. இது 7 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஒரு காயின் 45 ரூபா. தள்ளி வச்சுருவோம். அதுக்கு அடுத்து ஒரு காயின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாக்கெட். இது யூஎன்சி காயின் தான். 5 ரூபி காயின். ஃப்ளோரா டிசைன். இதுக்கு பேர் ஃப்ளோரா டிசைனு. இது 2017 2017 மின்ட்டு பார்ப்போம். மின்ட்டு ஆ 16 கிடக்கு. 16 கிடக்கு வருங்க. 17 பாக்கெட்டு ஃப்ரெஷ் பாக்கெட்டு உடச்சி போடுறதே அதில் 16 கிடக்கு. அதிசயத்தை பற்றிலா. இது கொல்கட்டா மின்ட்டு 2016 கொல்கட்டா மின்ட்டு. இந்த பாருங்கள் 2016 ஒரே பாக்கெட்டில். ஒரே பாக்கெட்டில் 2 வருஷம் இருக்குது பாருங்க. 17 எல்லாமே கொல்கட்டா மின்ட்டு தான். கீழே எதுவுமே துப்புரவா இல்லை. சிம்டம்ஸே காணும். ஒரே பாக்கெட்லேயே 16 17 2 இருக்குது. இதில் வேறு டிசைன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நமக்கு நல்ல ரேட்டுக்கு போகும். 16 ஒரு டிசைனு, 17 ஒரு டிசைன் இருந்துச்சு. 16 16 17 ஒரே பாக்கெட்டில். நான் இது நாள் வரைக்கும் வாங்கினதில் எதுலேயும் அப்படி நான் பார்த்தது கிடையாது. இந்த பாருங்க 16 17 16 17 எல்லாமே கொல்கட்டா மின்ட்டு தான். மின்ட்டு ஒரே மின்ட்டு தான், இயர் வேறு.
ப்ராமிஸாக இப்போ தான் ப்ரெசண்ட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த வச்சுருக்கேன் பாருங்க, கத்தரி பந்தம் வச்சுருக்கேன் பாருங்க, இந்த ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 17, 16 ரெண்டுமே கல்கட்டா மிண்டு. வேறு மிண்டு இருந்ததுக்குரிய அடையாளங்கள் இல்லை இதில். 17, 16 பெரிய அதிசயம்தான். இப்படி போட மாட்டாங்க, போட்டாங்க. 16 வந்து ஒரு ரீடட் எட்ஜு, 17 வந்து ஒரு செக்யூரிட்டி எட்ஜு இருந்து ரெண்டும் ஒரு பாக்கெட்டில் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். இது ரெண்டும் ஒரே நாணயம் தான், இயர் தான் வேறு. மின்ட்டும் ஒரே மின்ட்டு, எட்ஜுகளும் ஒரே எட்ஜு, மெட்டலும் ஒரே மெட்டலு, டயாமீட்ரு, திக்னஸ்ஸு, வெயிட்டு எல்லாமே ஒன்று. இயர் மட்டும் வேறு 17, 16. அதுக்கு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன 16 ஒரு பாக்கெட்டு தனியாக வாங்க வேண்டாம், இதிலேருந்தே ஒரு 50 காயின் எடுத்து வச்சுக்கலாம். 16 ஒரு 10 காயின், 17 ஒரு 10 காயின், அப்படியே ஒரே பாக்கெட்டில் 2 இயர் கொடுத்துடலாம். 17, 16 ஈக்குவலாக தான் இருக்கும் போல் இருக்குது. ஒரு காயின் 45 ரூபா யூஎன்சி காயின். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பிறக்கிறேன், அப்புறமா பொறுக்கி எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு பாக்கெட்டை இதோட தட்டிடுறேன். என்னது எப்படியும் 16, 17 பார்த்து பிறக்கணும். இது எந்த வருஷம்னு பார்ப்போம். இதை மட்டும் கூட ஒரு ஒயிட்டில் தட்டுவோம், இதில் தட்டுவோம், ஈஸியாக அங்கிட்ட எடுக்கிறதுக்கு வசதியாக. தங்க பவுனாக இருக்குது காயின். இதெல்லாம் பழக்கத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணி வைக்க முடியாது. மீண்டும் ஈரம் துப்புரா போயிடும். இந்த கேட்டகரியிலேயே, இந்த மெரிட்லேயே டக்குன்னு ஒரு 10 வாங்கி வச்சிருந்தேன். மக்கள் புழக்கத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த இயரு, இந்த மின்ட்டு உங்களுக்கு இவ்வளவு கண்டிஷனாக ஒரு ஆல்பத்தில் வச்சாலும் மற்றவங்க பார்த்தாலோ இவ்வளவு கிளாரிட்டி கொடுக்காது, பளிச்சென்ற தன்மையை கொடுக்காது. இது எந்த வருஷம் பார்ப்போம். 16, 18, 16 இருக்குது. நான் 18 வாங்கினேன். எல்லாமே 16 தான். இதில் 17 மிக்ஸான்னு பார்ப்போமா? எல்லாமே 16 தான். கொல்கட்டா மிண்டு தான். காயின் சூப்பராக இருக்கு. ஆனால் ரெண்டுமே சிங்கம் ஒரே மாடல் தான். சிங்கம் எல்லாம் சென்ட்ரல் லைனு. இதில் உள்ள ஒரு 16 எடுத்து இந்த சிங்கத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போமா? 16 எடுத்து இந்த சிங்கத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போமா? ஒரே சிங்கம்தான். இதுவும் ஒன்று தான். அது வேறு பாக்கெட்டு, இது வேறு பாக்கெட்டு. சிங்கம் வேறெல்லாம் தெரியுது. ஆஹா, இது 17 இருக்குமோ? 16 தான். பாருங்கள், பார்ப்போம். இது ஒரு இதில் எந்த பக்கம் காமிச்சுக்கிறேன். இது ஒரு 2016 கொல்கட்டா மிண்டு. இது ஒரு 2016 கொல்கட்டா மிண்டு. மியூல் எப்படி அடிக்க பாருங்க. 16 கொல்கட்டா மிண்டு. இது மியூல் காயின். எப்படின்னு சொல்லுதேன், எவ்வளோ பக்கத்தில் வைக்கிறோமோ அவ்வளோ பக்கத்தில் வச்சு சொல்லுதேன். கண்டுபிடிக்கணும் அதை. பாரத் இந்தியா லயன் வெரைட்டி அல்லது டை வெரைட்டி அல்லது சிங்கம் வெரைட்டி அல்லது
பிரிண்ட் வெரைட்டி எல்லாம் சொல்லலாம். இதை சிங்கம் இருக்கா, இந்த பக்கம் பசுமாடும் ஒரு குதிரை இருக்கும், சத்தியமேவ ஜெயதே எழுதியிருக்கும். இந்த சிங்கத்தில் இருந்து 1 2 3 4 லைன் தெரியுதா? 1 2 3 4 இந்த 4 லைன் தெரியுதா? இந்த பக்கம் 1 2 3 இந்த பக்கம் ஒரு 3 லைன் தெரியுதா? இது ஒரு மாடல் பக்கத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் அந்த லைனை காணும். 1 2 3 4ன்னு அந்த லைனை காணும், குறைஞ்சிருக்கு. முகத்துல எல்லாம் கண் மூக்கு வாயெல்லாம் எதுவுமே இல்லை. இதில் வந்து கொஞ்சம் இருக்குது. சரி, இது மீள்னு சொல்ல முடியாது, என்ன கொஞ்சம் மீளாக இருக்குமோ நினச்சேன். ஆனால் மீனாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. இது பாரத், இது வந்து இந்தியா, சத்தியமேவ ஜெயதே. இந்த கிளாரிட்டி இதில் இல்லை. ரெண்டுமே யூஎன்சி தான். இது ஒரு 2016 தான். மியூல் தெரியல, நான் இவ்வளோ தூரம் காமிக்கிறேன். மியூல் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ரைட்டு, நன்றி, வணக்கம். இப்போ வந்து 2016 2017 இதில் ஒரு வருஷம் என்னது 2018 16 17 18 3 விதமான 5 ரூபா நாணயமும் 10 ரூபா நாணயமும் கொடுத்துருக்கேன். 2016 5 ரூபா கொல்கட்டா, 2017 5 ரூபா கொல்கட்டா, 2018 10 ரூபா மும்பை. ரூபாயில் மும்பை மிண்டு. நான் 3 காயின் இப்போ கொடுத்துருக்கேன். இதில் டை வெரைட்டி அல்லது இந்த முயல் கிடைக்குன்னு பார்த்தேன், சரியாக அமையலை. இனிமேல் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறம் ஃப்ரீயாக டை இருக்கிற சமயம் பார்த்துக்கிறேன். இதில் நிறைய சேல் ஆயிடுச்சு. இந்த காயினில் யூஎன்சியில் இது 2025. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதில் பார்சல் போடாமல் இருக்கேன். 2025 கொல்கட்டா யூஎன்சி காயின். இதில் வேணுமா இருந்தாலும் நீங்கள் 5 காயின் 10 காயின் நீங்கள் வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு எத்தனை காயின் தேவையோ நீங்கள் எத்தனை காயின் வாங்கிக்கலாம், கூட வாங்கிக்கலாம், குறைச்சி வாங்கிக்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.